முரளி மெயில் அனுப்பிச்சிட்டேன், செக் பண்ணிக்கோங்க. எனக்கு அப்படியே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. இன்னைக்கே வேலையை முடிச்சிடலாம். செல்வி இருமாயா. ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? சொல்லுங்க, கேட்டுட்டு தான் இருக்கேன். அல்லாதரா. ஏன் செல்வி இந்த விஷ பரீட்சை? கொஞ்சம் பொறுமையா இருமாயா. செல்வி, பாட்டி, இவங்கெல்லாம் எங்க போனாங்க? அழாத. ஸ்டாப், ஸ்டாப் இட். ஹலோ ஹலோ சந்தோஷ், முதல்ல குழந்தையை தூக்கி இங்க வச்சது யாரு? லைன்ல இருக்கீங்களா சந்தோஷ்? லைன்ல இருக்கீங்களா சந்தோஷ்? சொல்லுங்க. எனி ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம், நீங்க சொல்லுங்க. ஹலோ ஹலோ சார். செல்வி வேணா செல்வி. வேலையை டிஸ்டர்ப் பண்ணா சந்தோஷுக்கு ரொம்ப கோபம் வரும் செல்வி. அப்புறம் குழந்தைய திட்டிடுவான் செல்வி. சந்தோஷ் கோவக்காரன் தான் மாயா, ஆனா கல் நெஞ்சக்காரன் கிடையாது. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு. குழந்தை ரொம்பவும் அழறாமா. மாப்பிள்ள வேற கோவமா இருக்காரு. இந்த செல்வி என்னடானா இந்த மாயாவை பக்கத்துல கூட போக கூடாதுன்னு சொல்லிட்டா. ஏமா இவ இப்படி பண்றா? பார்த்தா தெரியல, நம்ம செல்வி பண்றது எல்லாமே அந்த குழந்தைக்காக தான். ஒரு நிமிஷம். இந்த வீட்ல யாரும் இல்லையா? குழந்தை அழுதுட்டு இருக்குல்ல, எல்லாரும் எங்க போய் தொலைஞ்சீங்க? அழாதரா, வாய் மூடு. ஏமா இந்த மாயாவுக்கு போய் இவையாம இவ்வளவு செய்றா? அவளுக்கு குழந்தை இல்லல்லம்மா. இந்த குழந்தைக்காக செல்வியால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யறா. இத பாரு, அவ சொல்றத மட்டும் நம்ம கேட்போம். கொஞ்சம் பொறுமையா இரு. நான் அகைன் கால் பண்றேன். செல்வி, செல்வி, போ சீக்கிரம். ஏய், நான் முக்கியமான கால் பேசிட்டு இருக்கேன்ல, நீ பாட்டு அழுதுட்டே இருக்க. ஐயோ செல்வி, எனக்கு மனசெல்லாம் படபடங்குது. சந்தோஷ் ரொம்ப கோவக்கார. குழந்தை கிட்ட ரொம்ப கோவமா பேசுறான். நான் போய் அவனை தூக்கிட்டு வரேன். அமைதியா இரு. ஐயோ அறிவு, கடுப்பாரா சந்தோஷ். இரு, நான் போய் குழந்தைய தூக்கிட்டு வந்துறேன். நில்றி. மாயா பேச்ச மீறி ஒரு அடி எடுத்து வச்ச உன் காலை உடைச்சிருவேன். வேடிக்கை மட்டும் பாரு. ஏய் அழாதரா. ஏய் ப்ளீஸ்டா, தயவு செஞ்சு அழாதரா. டேய் அழாதரா. டேய் ஏய், இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. ஐ அழாத, அழாத. மாப்பிள்ள வந்து நின்னதும் குழந்தை தானாவே அழுகி நிறுத்திட்டான். ஆமா இல்ல, என்னதான் இருந்தாலும் அப்பனாச்சே, அந்த பாசம் விட்டுருமா? பாத்தியா மாயா, சந்தோஷ பார்த்ததும் குழந்தை எப்படி அழுகை நிறுத்திட்டான்னு? ஆமா செல்வி. அழாம 2 minutes. அழாம அப்படியே இரு. டேய் ஷோ. ஏய், இப்ப எதுக்கு அழுகுற நீ? அஜிஜிஜு
அழாத அழாத சொன்னா கேள்றா. செல்வி இவ வேற எங்க போனான்னு தெரியலையே. அழாதரா ப்ளீஸ். அஜிஜிஜிஜு அழாத அழாத அழாத. அழாதரா டேய் அழாதரா. மா என்னமா நடக்குதுங்க? என்ன வேணாலும் நடக்கும்டி, பொறுமையா நம்ம வேடிக்கை பார்ப்போம். இங்க பாரு கிழி பொம்மை. டேய் ஏன்டா இப்படி பண்ற? இந்த நேரம் பார்த்து உங்க அம்மா பாட்டி செல்வி எல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியலையே. ஷோ கிடைச்சிருச்சு. இதுக்குதான் அழுகிறியா நீ? இதோ வர ஒரு நிமிஷம் இரு. இந்தா குடி. சத்தம் போடாம அமைதியா சமத்தா குடிக்கணும். குடி குடி குடி. குடிச்சிட்டு அமைதியா இருக்கணும். அச்சோ இவ்ளோ ஃபாஸ்டா குடிக்கிற? அவ்வளோ பசியா? குடி குடி. செல்வி நிறுத்திட்டான். அவன் மறுபடியும் அழகிய நிறுத்திட்டான். நான் சொல்லல சந்தோஷ் நிச்சயமா குழந்தை மேல கோவப்பட மாட்டான்னு. பாருங்க என்ன பண்றான்னு. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். அறிவு, யாருக்கும் அடங்காத சந்தோஷ் அவன் குழந்தைக்கு அடங்கிடுவான் போல இருக்கே. எல்லாரும் ஒரு நாள் அடங்கிதானே ஆகணும். குடி குடி குடி. செல்வி குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டும்தானே கொடுக்கணும்னு சொன்ன. டெய்லி நீ தானே பால் கொடுக்கற. ஒரு நாளைக்கு புட்டி பால் கொடுத்தா ஒன்னும் ஆகாது. அப்பதான் அப்பாவுக்கும் கஷ்டம்னா என்னன்னு தெரியும். என்னடா இவ்ளோ பொறுமையா குடிக்கிற? நீ எப்ப குடிச்சு நான் எப்ப போய் வீடியோ கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்றது? இந்தா நீயே பிடிச்சிட்டு குடி. டேய் 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 கரெக்டா பிடிக்க மாட்டியா? பால்லாம் எப்படி சிந்திருக்க பாரு. சோ பாரு மேலெல்லாம் பிசு பிசு தொடச்சுடுறேன். அறிவு, அப்பாவை பையன் பெண்ட் எடுத்துருவான் போல இருக்கே. இனிமேல் சந்தோஷ் அவன் புள்ளைக்கு அடிமை. நான் இங்கேயே இருக்கேன், இப்ப குடி. பார்த்தல அதுதான் பாசம். குழந்தை என்ன பண்ணாலும் அவனை தனியா விட்டுட்டு போனானு பாத்தியா? அதான் அப்பா பாசம். சந்தோஷ் நிச்சயமா உன் குழந்தைய கைவிட மாட்டாமாயா. வீட்ல யாரும் இல்லையா? எவ்வளவு நேரமா கத்திட்டே இருக்கேன் நானு. செல்வி செல்வி போதும் செல்வி, நான் போய் குழந்தைய தூக்கிட்டு வந்துடுறேன். இரு இரு, நீ போனா ஏதாச்சும் சொல்லுவான். நான் போறேன், பதறாத. சந்தோஷ். செல்வி இவ்வளவு நேரமா நீ எங்க தான் போயிருந்த? உன்னை எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன். ஒரு முக்கியமான கால் பேசிட்டு இருந்தேன். இவன் அழுது எல்லாத்தையுமே கெடுத்துட்டான். சரி சந்தோஷ், நீ போய் பேசு, நான் இவனை பாத்துக்கிறேன். போ சந்தோஷ். சரிடா சரிடா. ஓ சரி சரி சரி. ரொம்ப நன்றி செல்வி. சரி சரி சரி. ஏ கையில இது பாருடி, உன் முடிவை மாத்திக்கடி. அம்மாவை விட்டு போகாதடி, வேணாண்டி. யோ அவ கிளம்புறன்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்காயா? தடுத்து நிறுத்தியா? ஆமால்ல, அவ எப்படி ஏற்பட்டு போவா? நான் வேணா கால் டாக்ஸி புக் பண்ணவா? ஐயோ அவ கிளம்புறத தடுத்து நிறுத்துன்னு சொல்றேன். தேவையில்லாத பேசிட்டு இருக்க. நான் கிளம்புற நேரத்துல எதுக்கு அப்பாவை திட்டிட்டு இருக்க? ஏய் என்கிட்ட பேசாத போடி. உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு நீ நல்ல நிலைமைக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன் பாரு. எல்லாம் ஏன் தப்புதான். மா ஏமா இப்படி காலங்காத்தால அழுதுட்டு இருக்க? எல்லாரும் சரியா தாண்டி சொன்னாங்க. பொண்ணு அதிகமா படிக்க வைக்காத, அதிகமா படிக்க வச்சா அவன் கையை விட்டு போயிடுவான்னு சொன்னாங்க. அது சரியா தானே இருக்கு? ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்னடி இல்ல? இப்ப பாரு, கடைசி காலத்துல நீ எங்க கூட இருக்காம போறல்ல. கடைசி காலம்லாம் இல்லம்மா. நீ இன்னும் 40-50 வருஷத்துக்கு நல்லா இருப்ப. 5 வருஷத்துல நான் வந்துட போறேன். அது இல்லாம நடுவுல லீவ் கூட இருக்குமா?
நான் அப்பப்போ உங்க 2 பேரையும் நிச்சயமா பார்க்க வரேன். என்ன? நான் 40-50 வருஷம் வாழ்ந்து என்னடி பண்ண போறேன்? மனசுக்கு நிம்மதியே இல்லாம நான் அத்தனை வருஷம் வாழ்றதை விட நீ போன உடனே நான் செத்து போயிடுறேன். அப்பதான் நல்லா இருக்கும். பா பாருங்கப்பா, அம்மா எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு. நான் கிளம்பும் போது அவங்களை இப்படி எல்லாம் பேச வேண்டாம்னு சொல்லுங்க. ஏடி புள்ள கிளம்பும் போது ஏண்டி இப்படி அபசகுனமா கண்ணை கசிக்கிட்டு இருக்க? அதான் அப்பப்ப வந்து நம்மளை பாக்குறேன்னு சொல்லுதல்ல. யோ, நான் இருக்கிற கடுப்புக்கு நீ ஏதாவது ஆறுதல் சொன்ன அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. புரியாம பேசாத, கம்னரியா. சரிம்மா, நான் அப்ப கிளம்புறேன். நீ அமெரிக்காவுக்கு போ, ஆப்பிரிக்காவுக்கு போ, இல்ல எங்க வேணாலும் போடி. ஆனா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிற நல்லபடியா போயேண்டி. மா, நான் தான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றேன்ல, அந்த விஷயத்தை ஏமா திரும்ப திரும்ப சொல்லி என்ன வற்புறுத்துறீங்க? பொம்பளை பிள்ளைக்கு காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதாண்டி ஒரு தாயோட கடமை. இத பாருடி, எந்த தாய்க்கும் புள்ள வெளிநாடு போறதுல சந்தோஷம் இல்ல, கை நிறைய சம்பாதிச்சு குடுக்கறதுலயே சந்தோஷம் இல்ல. தான் பிள்ளைக்கு நல்லபடியா கல்யாணத்தை பண்ணி புள்ள குட்டியோட வளர்றத பாக்குறதாண்டி எல்லா பெத்தவளுக்கும் சந்தோஷம். அது ஏண்டி உனக்கு புரிஞ்சு தொலைய மாட்டேங்குது? உனக்கு பெத்த தாயை விட வெளிநாடு முக்கியமா போச்சுல்ல. போடி போ. ஆனா நான் இனிமே உன் கூட பேச மாட்டேன், நீயும் என் கூட பேசாத. மா, இந்த காலத்துல டெக்னாலஜில எவ்வளவோ வளர்ந்துருச்சுமா. ஐஎம்ஓ, ஸ்கைப் இந்த மாதிரி வீடியோ கால்ஸ்ல நிறையவே இருக்கு. நேருக்கு நேராவே நீ என் கூட பேசலாம். வாழ்க்கையில சாதிக்கிறதுக்கு இந்த மாதிரி சந்தர்ப்பம் எல்லாம் திரும்ப வராதுமா. என்னோட ஆசை கனவு எல்லாம் இதாமா. ப்ளீஸ் சொன்னா புரிஞ்சுக்கோயேன். ஆனா ஏன் ஆசை? உன்னை தேவ தம்பிக்கு கட்டி வைக்கிறது தாண்டி. எத்தனை முறை சொன்னாலும் நீ ஏன்டே அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அந்த மாதிரி ஒரு நல்ல புள்ளி இந்த காலத்துல பாக்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? மா, இது நம்ம குடும்ப பிரச்சனை. தேவ ஏன் இதுல எழுதிட்டு இருக்க? அவரு பாவமா. அந்த தம்பி நம்ம குடும்பத்துல ஒருத்தராயி ரொம்ப நாள் ஆச்சு. நான் எப்பவும் அந்த தம்பி தான் உனக்கு மாப்பிள்ளைன்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த தம்பி 5 வருஷம் ஆனாலும் சரி, 10 வருஷம் ஆனாலும் சரி உனக்கா காத்திருப்பேன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கு. என்னது சத்தியமா? நீ போ, அந்த தேவ தம்பி உனக்காக காத்துன்னு இருக்கும். நீ திரும்பி வரும்போது அவனை உனக்கு கட்டி வைப்ப. அப்ப நீ அவனை கல்யாணம் பண்ணிப்பல்ல. லூசாமா நீ? என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? என் பொண்ணு வழி வேற, உன் வழி வேறன்னு அவனுக்கு எடுத்து சொல்லாம காலம் பூரா காத்துட்டுன்னு சத்தியம் வாங்கி வச்சிருக்கியா? அவனும் மடத்தனமா அந்த மாதிரி ஏதாவது பண்ணி அவன் லைஃபை வேஸ்ட் பண்ணிட்டு என்னமா பண்ணுவ? நீ சீக்கிரம் திரும்பி வர வழிய பாரு. உனக்காக நானும் காத்திருப்பேன், அந்த தேவ தம்பியும் காத்துன்னு இருக்கும். இதை யாராலையும் மாத்த முடியும். திருத்தவே முடியாது. இரு வர மடி. டேய் மாப்ள, இதுக்கு மேல கையில் நீ சொன்னாலும் கேட்க மாட்டா, நான் சொன்னாலும் கேட்க மாட்டா. சொன்னா புரிஞ்சுக்கேண்டா. நீ எல்லாம் வேஸ்ட். என் வாழ்க்கையை முடிஞ்சிருச்சுடா. டேய், மாறவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிற பொண்ணு மனசை மாத்துறதா ரொம்ப கஷ்டம்டா. இனிமே எதுவும் பண்ண முடியாதுல்ல. ஐசியூல இருக்க பேஷண்ட் கிட்ட டாக்டர் இனி ஆண்டவன் தான் காப்பாத்துன்னு சொல்லுவார். அதே மாதிரி தான்டா உன் காதலும். இனி அந்த ஆண்டவன் நினைச்சாதான் ஏதாவது காப்பாற்ற முடியும். என் உயிரை என்னை விட்டு போற மாதிரி இருக்குடா. மனசு தேத்திக்கோ மச்சா. ஊருக்கு போறத இந்த நாயில வெறிக்க வெறிக்க வேடிக்கை பார்க்குமே, அதே மாதிரி நாமளும் பார்க்க வேண்டியதா. சாரதி கயல், நீங்களா ஒரு ஃப்ரெண்டா? தேவுக்கு நல்ல புத்தி எடுத்து சொல்லாம எதோ பேசிட்டு இருக்கீங்க. நீங்க என்னை விட்டு ரொம்ப தூரம் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல? ஒரு நிமிஷம். இந்தாங்க, தயவு செஞ்சு இதை பிடிங்க. இங்கிருந்து கிளம்புங்க. அந்த கண்ணால் இனிமே என்ன பார்க்காதீங்க. உங்களை பார்க்கறதுக்கோ நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் கேட்குறதுக்கோ இதுக்கு மேலே என் மனசில் தெம்பில்ல கையில். நீங்கள் போங்க. பேசி முடிச்சிட்டீங்களா தேவ்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் கிளம்புற நேரத்தில் உங்களை எதுக்கு வந்து பார்க்கணும்? ஆமால, இவ எதுக்கு இவனை வந்து பார்க்கணும்? நீங்க என்னோட நல்ல ஃப்ரெண்டு தேவ். உங்க லைஃப் நல்லா இருக்கணும், அதுதான் என்னோட விருப்பம். நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழவே முடியாதா? என் வாழ்க்கையை பத்தி உங்களுக்கு தெரியாது தேவ். உங்களை நான் எத்தனையோ தடவை அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஏன்? எனக்கு தெரிஞ்சு உங்க மனசு கெடுற மாதிரி இது வரைக்கும் நான் எந்த காரியமும் பண்ணதில்ல. இப்ப நான் வந்தது கூட உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு தான். மன்னிப்பா? எங்க அம்மா கேட்ட உடனே வாழ்க்கை ஃபுல்லா எனக்காக காத்துட்டு இருப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தீங்களாமே. அவங்க கேட்கல, நானா தான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன். என் மனசுக்கு அதான் சரின்னு பட்டுச்சு, அதான் நான் சத்தியம் பண்ணேன்.
பி சீரியஸ் தேவ். லைஃப் ஒன்னும் விளையாட்டு இல்ல. இப்ப நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளும் சாதிக்கிற நேரமும் மறுபடியும் நமக்கு திரும்ப கிடைக்காது. ஆனா மறுபடியும் நீங்க திரும்பி வருவீங்கல்ல, அது வரைக்கும் உங்களுக்காக நான் காத்துட்டு இருப்பேன் கையில். ஐயோ தேவ், உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. என் வாழ்க்கையிலேயே நான் பார்த்த ரொம்ப நல்ல பையன் நீங்க தான். பயங்கர திறமைசாலியும் நீங்க தான். உங்களுக்குள்ள நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு. அதை தயவு செஞ்சு காதலுங்கிற ஒரு விஷயத்துக்காக வேஸ்ட் பண்ணிடாதீங்க. லைஃப்ல முன்னேறுங்க தேவ். நான் திரும்ப வந்து உங்களை பார்க்கும்போது நீங்க இதை விட ரொம்ப பெரிய ஆளா இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவும் இல்லை தேவ். ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். கையில் ஒரு நிமிஷம், ஒன்னே ஒன்று நான் உங்ககிட்ட கேட்கலாமா? கேளுங்க தேவ். உண்மையாவே உங்களுக்கு என்ன பிடிக்கலையா கையில்? பிடிக்கலனா இத்தனை நாள நான் உங்ககிட்ட பேசிருப்பேனா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் தேவ். அதனாலதான் நீங்க நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் வரேன் சாரதி. டேய், இப்படி சொல்லிட்டு போனா அதுக்கு என்னடா அர்த்தம்? போறவ சும்மா போகாம உன்னை சொரிஞ்சு விட்டு போறான்னு அர்த்தம். காதலாவது கத்திரிக்காவது. டேய் இங்க பாரு, அவ லைஃப் அவ தெளிவா டிசைட் பண்ணிட்டா. இனிமேலாவது உன் ஃபியூச்சர் கொஞ்சம் யோசிடா. பட்டு ராஜா, நீ தங்க கட்டி, நீ நல்லா பெரிய பையனா வளர்ந்து அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். சரியா? உங்க அம்மா தாண்டா உனக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டா. நீ தான் அவளை இனிமே பத்திரமா பாத்துக்கணும். பாத்துக்குவியா செல்லம்? செல்வி, நீ வேணும்னா அவனை உன் ரூம்க்கு தூக்கிட்டு போ. காலையில தூக்கிட்டு வா. இல்ல மாயா, பரவாயில்ல. மாயா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டனே. விட்டமின் டேப்லெட்லாம் போட்டுக்கிட்டியா? போட்டுக்கிட்டேன். உனக்கு சந்தியாவை டெய்லி கேழ்வரகு கஞ்சி கொடுக்க சொன்னனே, கொடுக்கறாங்களா? கொடுக்கறாங்க. என்ன செல்வி புதுசா கேக்குற? அது ஒண்ணும் இல்ல, சும்மா தான் கேக்குறேன். அப்புறம் பாப்பாவுக்கு பால் கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன். இவனை நல்லா பாத்துக்கோ. நீதான் செல்வி எங்க 2 பேருமே நல்லா பாத்துட்டு இருக்க. நீ இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு என்ன குறை சொல்லு? அப்படி இல்ல மாயா, நீ தனியா இருக்கும்போது உங்க அம்மா பாத்துக்கிட்டாங்க, நான் பாத்துக்கிட்டேன். இப்ப நீயே ஒரு குழந்தைக்கு அம்மாவாயிட்டல்ல, அதனால இப்ப நீதான் உன்னை ஆரோக்கியமா நல்லபடியா பாத்துக்கணும். வேளை வேளைக்கு சாப்பிடணும். சத்தான உணவுகளை யார் உனக்கு கொடுக்கலனாலும் நீயே கடைக்கு போய் சமைச்சு சாப்பிடணும். புரிஞ்சுதா? நான் தான் இப்ப எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சமைக்க ஆரம்பிச்சிட்டேனே செல்வி. வீட்டு வேலைலாம் கூட நல்லா கத்துக்கிட்டேன். துணி துவைக்கிறேன், பாத்திரம் கழுவுறேன், வீட்டை துடைக்கிறேன். சொல்ல போனா உன் அளவுக்கு இப்ப எனக்கும் வீட்டு வேலை எல்லாம் தெரியும். அது தெரியுமா உனக்கு? நீ வீட்டை நல்லா பாத்துப்பல்ல? என்ன செல்வி? இல்ல, உன்னை ஒரு நாள் நம்ம குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்க சொன்னா நீ பத்திரமா பாத்துப்பல்ல? என்ன செல்வி கேள்வி இது? ஏதோ ஒரு நாள் முதல்வர் மாதிரி கேக்குற. ஒரு நாள் இல்ல, என்னைக்குமே நீதான் இந்த வீட்டுக்கு மகாராணி, மகாலட்சுமி எல்லாமே. நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை செல்வி? இப்பதானே சொன்ன யாரையும் சார்ந்து இருக்க கூடாதுன்னு. நான் மட்டும் இல்ல மாயா, இந்த வீட்டுக்கு குழந்தை செல்வத்தை பெத்து கொடுத்திருக்கிறவ நீதான் இந்த வீட்டோட மகாலட்சுமி. உன்னாலதான் இந்த வீட்டுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் திரும்ப வரப்போகுது. நீ பெத்த இருக்கிற இந்த குட்டி ராஜாவால இந்த குடும்பமே தலை நிமிர்ந்து நிக்க போகுது. ஆனா நீ இவனை வளர்க்கும் போது பழைய மாதிரி கோவக்கார மாயாவா இருக்க கூடாது. ரொம்ப பொறுமையா இருக்கணும். புரியுதா? அப்புறம் உங்க அம்மா கிட்ட அடிக்கடி சண்டை போடாத. சரி செல்வி. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அத நீ தாங்கிக்கோ. எவ்வளவு சோகம் வந்தாலும் கோபம் வந்தாலும் அதை என்னைக்குமே குழந்தைகிட்ட காமிக்காத. ஏன்னா
ஒரு குடும்ப தலைவிங்கிறவ தான் வீட்டையே தாங்குற தூண் மாதிரி. அவ மனசு சஞ்சலப்பட்டா இந்த வீட்டோட அஸ்திவாரமே ஆடிடும். உன் உடம்பையும் உன் மனசையும் பத்திரமா பாத்துக்கிட்டாதான் இந்த குடும்பத்தையும் நீ பத்திரமா பாத்துக்க முடியும். என்னாச்சு உனக்கு? ஒண்ணும் இல்லையே, சும்மா. இல்ல, நீ எப்பவுமே இப்படி எல்லாம் பேச மாட்டியே. என்ன செல்வி, ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாயா. இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம்ல, அதான் உனக்கு சும்மா சொன்ன. பார்த்தா நீ சும்மா சொன்ன மாதிரி தெரியலையே செல்வி. எனக்கு தெரியும் நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுறன்னு. என்ன தெரியும் உனக்கு? அந்த சித்தர் வந்து பிரிவு கிரிவுன்னு சொல்லிட்டு போனார்ல, அதான் நான் மறுபடியும் உனக்கு தெரியாம இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு பயப்படுற. கரெக்டா? எங்க உன் கை நீட்டு. நான் மறுபடியும் உன்கிட்ட சத்தியம் பண்றேன். மேபி நான் இதுதான் உன்கிட்ட பண்ற கடைசி சத்தியம்னு கூட வச்சுக்கோயேன். ஏய் செல்வி, எதுக்கு இப்ப கண் கலங்குற? கடைசி சத்தியம்னா இந்த சத்தியத்தை நான் நிச்சயமா மீற மாட்டேன்னு அர்த்தம். முதல்ல கண்ணத்தோட. நீ சொல்ற பேச்ச எல்லாத்தையும் நான் நிச்சயமா கேட்பேன் செல்வி. நீ கவலையே பட வேணாம். நான் எப்பவோ மாறிட்டேன். சத்தியமா நான் இனிமே கோவப்பட மாட்டேன். எல்லாத்த விட முக்கியமா சந்தோஷ் என்ன திட்டினாலும் சரி அடிச்சாலும் சரி நான் இந்த வீட்டை விட்டு போகவே மாட்டேன். ஏன் நீயே சொன்னாலும் நான் போக மாட்டேன். போதுமா? இது போதும் மாயா, எனக்கு இது போதும். அதுக்கப்புறம் அந்த சித்தர் சொன்ன பிரிவெல்லாம் நமக்குள்ள கிடையாது செல்வி. அத நினைச்செல்லாம் நீ கவலைப்படக்கூடாது, புரியுதா? உனக்கு மனசு கஷ்டமா இருந்தா இன்னைக்கு என் கூடயே படுத்து தூங்கு. இல்ல மாயா, பரவாயில்ல, நான் போகணும். போகணுமா? எங்க போகணும்? இல்ல, சந்தோஷ் தேடுவான்ல, அதான் போகணும்னு சொன்னேன். ஆமால, சரி சரி போ. இவனை பத்திரமா பாத்துக்கோ மாயா. சரி செல்வி. அப்புறம் நீயும் பத்திரமா இருந்துக்கோ. சரி, நான் வரேன் மாயா. என்ன செல்வி? செல்வி, பத்திரமா இரு.